ஹலோ காய்ஸ், நம்ம ஆல்ரெடி குயிக் ரிவிஷன் அப்படின்ற சீரீஸில் வந்து இம்பார்ட்டண்டான ஜிகே டாபிக்லாம் டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஆல்ரெடி வந்து 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் புவிசார் குறியீடு, அதுக்கப்புறம் முக்கியமான டேட்டு, அதுக்கப்புறம் 10th உள்ள அந்த முக்கியமான பாக்ஸ் டாபிக் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழில் இருக்க அகப்பொருள் இலக்கணம். இது வந்து என்ன அப்படின்னா டைரெக்டாக மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஜிகேலையும் கேட்கலாம். ஏன்னா வந்து நமக்கு சங்ககாலம் சேர சோழ பாண்டியர் அந்த டாப்பிக்கில் சங்க காலத்தில் அகப்பொருள் எப்படின்றது அதை பற்றியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தமிழ் வந்து எஸ்ஐ நமக்கு 10 மார்க் வந்து தமிழ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுலேயும் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகப்பொருள் இலக்கணத்தில் திணையும் நிலமும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும், நெக்ஸ்ட்டு நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை பார்த்திங்கன்னா சுரமும் சுரம் சார்ந்த இடமும். அடுத்தது இது வந்து நிலம். அடுத்து பார்க்க போகிறது வந்து பெரும்பொழுதுகள். ஸோ இந்த பெரும்பொழுதுகள் பொறுத்த வரைக்கும் தமிழில் கேட்கலாம். மேக்ஸிமம் பெரும்பொழுது வந்து தமிழில் தான் கேட்பாங்க. இன்னொன்று இந்த அகப்பொருள்னு படிப்போம்ல, குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் யார், அந்த மாதிரி இருக்கிறத வேணால் நம்ம ஜிகேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது தமிழ்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது சங்க இலக்கியத்தில் சங்க காலத்தில் வர்றதுனால அது டைரெக்டாக ஜிகே கொஸ்டினாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பெரும்பொழுது வந்து மொத்தம் 6 கூறுகள் இருக்குது. அதோட மாதங்களையும் பார்க்கலாம். ஸோ கார்காலம் ஆவணி மற்றும் புரட்டாசி மாதம், குளிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் பார்த்திங்கன்னா மார்கழி மற்றும் தை, பின்பனி காலம் வந்து மாசி பங்குனி, இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம் வந்து ஆனி ஆடி, ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுபொழுது. ஸோ சிறுபொழுது அப்படின்றது ஒரு நாளின் 6 கூறுகள் வந்து சிறுபொழுது. பெரும்பொழுது அப்படின்றது ஒரு வருடத்தின் 6 கூறுகள்னு வரும், ஓகேவா? ஸோ ஒரு நாளின் 6 கூறுகள்னு பார்க்கும்போது காலை அப்படின்றது வந்து காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை இருக்க டைமிங்கை வந்து காலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நண்பகல் பார்த்திங்க அப்படின்னா காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. ஏற்பாடு வந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. அடுத்து மாலை பொழுது வந்து மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் பார்த்திங்க அப்படின்னா இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. அடுத்து வைகறை பொழுது வந்து இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை, ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஐவகை திணைகளுக்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுதை பார்க்க போகிறோம். ஸோ குறிஞ்சி திணைக்கு பெரும்பொழுது குளிர்காலம் மற்றும் முன்பனிக்காலம், சிறுபொழுது பார்த்திங்கன்னா யாமம். முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது பார்த்திங்கன்னா கார்காலம், சிறுபொழுது வந்து மாலை. அடுத்து மருத திணைக்குரிய பெரும்பொழுதுகள் வந்து 6 பெரும்பொழுதுகளுமே வரும். ஸோ இதோட சிறுபொழுது வந்து வைகறை. நெய்தல் திணைக்குமே அது மாதிரி 6 பெரும்பொழுதுகளும் வரும். சிறுபொழுது பார்த்திங்கன்னா ஏற்பாடு. பாலை திணைக்கு வந்து பெரும்பொழுது வந்து இளவேனில், அப்புறம் முதுவேனில், பின்பனி 3 பொழுதுகள் வரும். சிறுபொழுது பார்த்திங்கன்னா நண்பகல். ஸோ அடுத்து உரிப்பொருள் பாருங்கள். குறிஞ்சி திணைக்கு வந்து உரிப்பொருள் என்ன அப்படின்னா தலைவனும் தலைவியும் காணல், அதாவது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். இது எப்படி கேட்பாங்கன்னா குறிஞ்சி திணைக்குரிய உரிப்பொருள் யாது அப்படின்ட்டு கேட்கலாம். இல்லை அப்படின்னா உரிப்பொருள் கொடுத்துட்டு இது எந்த திணையை சார்ந்தது அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ குறிஞ்சி திணைக்கு வந்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை திணைக்கு வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருத திணைக்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் பார்த்திங்க அப்படின்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். ஸோ அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக். இது என்ன அப்படின்னா இப்போ குறிஞ்சி திணைக்குரிய தெய்வம் யாது, இல்லை அப்படின்னா குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு, மருத திணைக்குரிய உணவுப் பொருள் என்ன அப்படின்றத டைரெக்டாகவே கொஸ்டினில் கேட்கலாம். இது வந்து ஈஸியான கொஸ்டின். ஸோ இது வந்து நம்ம பார்க்காம போய் லாஸ்ட் நேரத்தில் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. ஏன்னா இது தமிழ்லையும் வரலாம், இல்லை அப்படின்னா ஜிகேலையும் வரலாம். ஸோ அதுக்காக இதையும் ஒன் டைம் பார்த்துடலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா 5 திணைகளுக்குரிய அந்த கடவுள் இருக்காங்கள்ல, 5 திணைகளுக்குரிய கடவுளையும் குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது 9th புக்கில் இருக்குது ஜிகேல. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கருப்பொருள் பார்க்கலாம். குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் பார்த்திங்க அப்படின்னா முருகன், முல்லை நிலத்திற்கு திருமால்,
மருதத்துக்கு வந்து இந்திரன், நெய்தல் வந்து வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை. அடுத்து மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்கு குறவன் குறத்தியர் சொல்லுவோம், வெற்பன் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து முல்லை நிலத்துக்கு வந்து ஆயர் ஆய்ச்சியர், மருத நிலத்துக்கு வந்து உழவர் உலத்தியர், அதுக்கப்புறம் நெய்தல் வந்து பரதன் பரத்தியர், பாலை வந்து எயினர் ஈச்சியர் வரும். அடுத்தது உணவு பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்கு மலைநல் திணை, முல்லைக்கு வந்து வரகு சாமை, மருத நிலத்தில் உணவு வந்து செந்நெல் வெண்ணெல், நெய்தல் நிலத்தில் உணவு வந்து மீன் மற்றும் உப்புக்கு பெற்ற பொருள்கள். அடுத்து பாலை நிலத்தில் பார்த்தீங்கன்னா சூறையாடலால் வரும் பொருள். அடுத்தது விலங்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்திற்கு புலி, கரடி, சிங்கம், முல்லைக்கு வந்து முயல், மான், புலி, மருத நிலத்தில் எருமை மற்றும் நீர்நாய், நெய்தல் நிலத்தில் வந்து முதலை, சுறா, பாலை நிலத்தில் வலி இழந்த யானை. அடுத்து பூ பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சி மற்றும் காந்தல், முல்லைக்கு வந்து முல்லை தோன்றி, அதுக்கப்புறம் மருத நிலத்துக்கு வந்து செங்கழுநீர், அப்புறம் தாமரை, நெய்தல் வந்து தாளை நெய்தல். அடுத்து பாலை வந்து குரவம் பாதிரி. மரம் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்கு அகில் மற்றும் வேங்கை, முல்லைக்கு வந்து கொன்றை காயா, மருதத்துக்கு வந்து காஞ்சி மருதம், அப்புறம் நெய்தலுக்கு வந்து புன்னை ஞாழல், அடுத்து பாலைக்கு வந்து இலுப்பை மற்றும் பாலை. அடுத்து பறவை பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்கு கிளி, மயில், முல்லைக்கு வந்து காட்டுக்கோழி, மயில், அடுத்து மருதத்துக்கு வந்து நாரை, நீர்க்கோழி மற்றும் அன்னம், நெய்தலுக்கு வந்து கடற்காகம், அதுக்கப்புறம் பாலைக்கு வந்து புறா, பருந்து. ஊர் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்கு மலைகள் தானே, ஸோ சிறுகுடி அப்படின்னு சொல்லுவோம். முல்லை நிலத்திற்கு வந்து பாடி, அப்புறம் சேரி அந்த மாதிரி சொல்லுவோம். மருத நிலத்துக்கு பேரூர், மூதூர் அந்த மாதிரி வரும். நெய்தலுக்கு வந்து பட்டினம், பாக்கம், பாலைக்கு வந்து குறும்பு. அடுத்து நீர் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சிக்கு வந்து அருவி நீர், சுனை நீர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. முல்லைக்கு வந்து காட்டாறு, அதுக்கப்புறம் மருதத்துக்கு வந்து மனை கிணறு, அடுத்து பொய்கை, நெய்தலுக்கு வந்து மணர் கிணறு, உவர்களி, பாலை நிலத்திற்கு வந்து வச்சிய சுனை, அதுக்கப்புறம் கிணறு. ஸோ பறை பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்கு தொண்டகப்பறை, முல்லைக்கு வந்து ஏறுகோட்பறை, மருதம் வந்து மணமுலா மற்றும் நெல்லரிக்கிணை, நெய்தலுக்கு வந்து மீன்கோட்பறை, பாலைக்கு வந்து துடிப்பறை. அடுத்து யாழ் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சி யாழ், அப்புறம் முல்லைக்கு வந்து முல்லையாழ், அடுத்து மருதத்தினருக்கு வந்து மருதையாழ், அடுத்து நெய்தலுக்கு வந்து விளரியாழ், பாலைக்கு வந்து பாலையாழ். அடுத்து தொழில் பாருங்கள், இந்த தொழில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். குறிஞ்சி நிலத்திற்குரிய தொழில் வந்து தேன் எடுத்தல் மற்றும் கிழங்கு அகழ்தல். அடுத்து முல்லை நிலத்திற்கு வந்து ஏறு தழுவுதல் மற்றும் நிறை மேய்த்தல். அப்புறம் மருத திணைக்கு வந்து நெல் அறிதல், களை பறித்தல். நெய்தலுக்கு வந்து மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைத்தல். அதுக்கப்புறம் பாலை திணைக்கு வந்து வழிப்பறி மற்றும் நிறை கவர்தல். அகப்பொருள் இலக்கணம் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா புறப்பொருள் இலக்கணம். ஸோ இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த எத்தனை திணை இருக்குது என்ன அப்படின்ற டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ புறப்பொருள் இலக்கணம் வந்து மொத்தம் 12 இருக்குது. புறத்திணைகள் 12 வகைப்படும். ஸோ புறத்திணைகள் 12 எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, அப்புறம் தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கலை, பெருந்திணை அப்படின்ட்டு மொத்தம் 12 இருக்குது. ஸோ இது வந்து சைக்காலஜியில் அந்த ஆட் ஒன், சூஸ் த ஆட் ஒன் அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ வெற்றினா என்ன அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். வெற்றி வந்து என்ன அப்படின்னா போருக்கு செல்வது. அதாவது பகை நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பும் அரசர் அந்த நாட்டில் உள்ள ஆணிரைகளை எல்லாம் கவர்ந்துட்டு வர்றது தான் வெற்றி திணை. அடுத்து இது போகும்போது வெற்றி பூவை சூடி போவாங்க. அடுத்து கரந்தை திணை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிரி நாட்டு மன்னர் வந்து தன்னோட ஆணிரைகள் எல்லாம் கவர்ந்துட்டு போயிருப்பாங்கல்ல, ஸோ அதை மீட்டுட்டு வர்றது தான் கரந்தை திணை. மீட்க போகும்போது கரந்தை பூவை சூடி போவாங்க, அதனால அது கரந்தை திணை. அடுத்து வஞ்சி திணை பார்க்கும்போது மண்ணாசை கருதி போர் தொடுக்க செல்றது வந்து வஞ்சி திணை. ஸோ அப்போ வந்து வஞ்சி பூவை சூடி போவாங்க. அடுத்து காஞ்சி திணை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மண்ணாசை கருதி போர் தொடுக்க வந்திருக்காங்க. ஸோ எதிர்த்து போரிடுதல் வந்து காஞ்சி திணை. அப்போ வந்து காஞ்சி பூவை சூடி போர் புரிவாங்க. அடுத்து நொச்சி திணை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போர் தொடுக்க போனவங்க வந்து அவங்க நம்ம நாட்டை தாக்கிடக்கூடாது அப்படின்ட்டு மதிலுக்கு உள்ளே இருந்து மதிலை காப்பாங்க. அதாவது அந்த கோட்டைன்னு சொல்லலாம், அந்த கோட்டையை காக்கிறது வந்து மதில் காத்தல் சொல்லுவாங்க. அப்போ வந்து நொச்சி பூ வந்து சூடியிருப்பாங்க. ஸோ அது வந்து நொச்சி திணை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உளிஞ்சை திணை என்ன அப்படின்னா அந்த மதிலை வந்து சுற்றி வளைச்சி போரிடுறதுக்கு ரெடி ஆவாங்க. அந்த கோட்டையை ஃபுல்லாக சுற்றி வளைச்சி அப்போ வந்து உளிஞ்சை பூவை சூடியிருப்பாங்க. ஸோ அதனால் அது உளிஞ்சை திணை.
தும்பை திணை என்ன அப்படின்னா 2 பேருமே வெற்றியை மட்டுமே இலக்கா வச்சு 2 எதிரி நாட்டு மன்னர்கள் 2 பேருமே போர் புரிவாங்க. அப்போ வந்து தும்பை பூவை சூடியிருப்பாங்க. ஸோ அதுதான் தும்பை திணை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாகை திணை என்னன்னா வெற்றி பெற்றவங்க, அதாவது 2 பேர் போர் புரியுறாங்களா, அதில் வெற்றி பெற்ற அரசர் வந்து வாகை பூவை சூடி வெற்றியை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வாகை திணை. அடுத்து பாடான் திணை பார்த்தீங்க அப்படின்னா அரசரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. அதாவது ஒரு மன்னனோட பண்புகளெல்லாம் புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். பொதுவியல் திணை அப்படின்னா என்னன்னா வெற்றி முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும். அடுத்து கைக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா கைக்கிளை அப்படின்றது ஒருதலை காமம். ஸோ இது வந்து ஆண்பார் கூச்சு பெண்பார் கூச்சுன்ட்டு 2 வகைப்படும். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். ஸோ இதுவும் ஆண்பார் கூச்சு பெண்பார் கூச்சு 2 வகைப்படும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு தமிழ் 10 மார்க்கு. தமிழ் வந்து ஓகே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. தமிழ்லலாம் மிஸ்டேக் வரவே கூடாது. இங்கிலீஷ் வந்து ஒரு சில பேருக்கு நல்லா வரும். ஸோ அது வந்து கிராமர் நல்லா வரவங்களுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா வராதவங்களுக்கு அது வந்து நம்ம அந்த டைமில் போடுறதான். பட் தமிழ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ தெரிஞ்சதில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இதில் இருந்தெல்லாம் மேபி கொஸ்டின் கேட்கலாம். கேட்டாங்க அப்படின்னா தமிழில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலில் நமக்கு மார்க் ரொம்ப குறையிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் கண்டிப்பாக 10 out of 10 போட்டே ஆகணும். ஸோ தமிழில் ரொம்ப முக்கியமானது மட்டும் படிச்சுக்கோங்க. அதாவது புக் பேக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா புக் பேக், அப்புறம் இந்த இலக்கண குறிப்பு எல்லாம் ரொம்ப முக்கியமானது இருக்கலாம். தமிழில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் அந்த புக் பேக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான டாபிக் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களை சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் படிச்சுட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.